இந்தியை வச்சு எல்லா மொழியும் அழிச்சிங்க தானே. நீங்கள் இந்தியை வைத்துக் கொண்டு என்ன செய்திருக்கிறீர்கள்? இன்றைக்கும் இந்த மொழி மேம்பாடு அடைய வேண்டும் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இந்தி திவாஸ் கொண்டாடுறீங்க. இந்தி தான் இந்தியாவை இணைக்கும்லாம் சொன்னீங்க. இப்படியெல்லாம் நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க. ஆனா ஆங்கிலத்தின் மூலம் நாங்க எவ்வளவு தொலைவு போயிருக்கோன்றதை பாருங்க. உங்களுடைய மகன் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சிலுடைய சேர்மன், அவருக்கு இங்கிலீஷ் தெரியுமா தெரியாது? அதை சொல்லுங்க. ஆம்கே தா பாரத் கே அப்படின்னு நீங்க உளறிட்டீங்க இருங்க, அதை பத்தி கவலை இல்லை. ஓட்டுக்கு உறவு வேணும், ஐடியாலஜிக்கு மொழியே வேண்டாம். நம்ம திடீர் புத்திசாலி அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிதியமைச்சர், நகைச்சுவைக்கு நம்மளுக்கு கவுண்டமணி, செந்தில், வடிவேலு, நிர்மலா சீதாராமன் அவங்க சொல்றாங்க உணர்வுகளை தூண்டும் வகையில் அரசியல் செய்கின்றனர். ஏதாவது இந்தி மாத்திரை, இந்தி மருந்துன்னு ஏதாவது இருக்குதா? எங்களுக்கு இருக்குது தமிழ் மருத்துவம், அதான் சித்த மருத்துவம். எங்களுக்கு இன்னும் அதுலயே பல கிளைகள்லாம் வேற உண்டு. அவ்வளவு தூரம் வளர்ந்தவங்க. அதெல்லாம் உங்ககிட்ட நாங்கள் அங்கீகாரம் தேடிக்கிட்டு இருக்கணும் போல. வணக்கம் தோழர்களே. ருஷ்ய செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு விடயம் எனக்கு புரியவே இல்லை. இந்திய ஒன்றிய அரசு, உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாடாளுமன்றத்திலேயே வரும் டிசம்பர் மாதம் முதல் அனைத்து இந்திய மாநில மொழிகளிலும் எல்லா விதமான தகவல் தொடர்புகள், கடிதங்கள், அறிக்கைகள் அனுப்பி வைக்கப்படும். முதலமைச்சர்களுக்கு, நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு, இந்த நாட்டின் குடிமக்களுக்கு அவர்கள் வேண்டும் விரும்பும் தகவலோ அல்லது மத்திய அரசு அளிக்கும் தகவல்களோ அந்தந்த மாநில மொழிகளிலேயே அனுப்பி வைக்கப்படும் என்று ஒரு உறுதி அளித்திருக்கிறார். அதற்கான துறை ஏற்படுத்தப்படும், அதற்கான கட்டமைப்பு ஏற்படுத்தப்படும், அதற்கான செயலிகள் உருவாக்கப்படும் என்றெல்லாம் சொன்னதை இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழிலிருந்து அந்த இதழை காட்டி கடந்த சனிக்கிழமை அன்றே ரூஸ்டர் செய்திகளில் நாங்கள் பதிவு செய்தோம். ஆனால் ஆச்சரியப்படத்தக்க விடயம் என்னவென்றால், அது தொடர்பாக இந்த நாட்டினுடைய ஊடகங்களோ, இங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியான திமுகவோ, அதன் கூட்டணி கட்சிகளோ இல்லை எதிர்கட்சிகளோ ஒருவரும் கூட, ஏன் பாஜகவை சேர்ந்த அண்ணாமலை கூட எதையுமே பேசவில்லை. இது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. சரி என்று மறுநாள் நாளிதழ்களில் பார்த்தால் கூட மற்றதெல்லாம் அமித்ஷா பேசுவதை இப்பெல்லாம் போட்டிருக்கிறார்களே தவிர இதை போடவில்லை. ஆச்சரியமாக இருக்கிறது. அது அவ்வளவு சாதாரண விடயமா? மொழிக்காக போராடக்கூடிய ஒரு மாநிலம், அந்த மொழி போராட்டத்திற்கு, அதனுடைய இந்தி எதிர்ப்பு குரலுக்கு, இந்தி திருப்பு எதிர்ப்பு குரலுக்கு ஒரு பதில் வந்திருக்கிறது. இது அடுத்த கட்ட போராட்டத்திற்கான ஒரு வெற்றி, ஒரு படிக்கட்டு என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு விடயத்தை எப்படி ஒரு கட்சியும் ஒரு ஊடகமும் மக்களிடையே பகிர்ந்து பேசவில்லை என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. இருக்கட்டும், நாம அதுல விட போறதில்லை. நம்ம எல்லாத்தையும் உற்று கவனிக்கிறோம். ஏன்னா இவங்கெல்லாம் எப்பொழுதுமே தங்களுடைய அரசியலுக்காக சிக்கல்களை பார்க்கிறார்கள். அரசியல் கட்சிகள் தங்களுடைய அரசியல் லாபத்திற்காக சிக்கல்களை பார்க்கிறார்கள். நாம் சிக்கல்கள் தீர்க்கப்பட வேண்டும் என்று மக்கள் நலனை பார்க்கிறோம். அது காவிரி பிரச்சனையாகவும், முல்லை பெரியாறு பிரச்சனையாகவும், விலைவாசி பிரச்சனையாகவும், வேலைவாய்ப்பின்மை பிரச்சனையாகவும், மொழி பிரச்சனையாகவும் எதுவாக இருந்தாலும் நாம் மக்களினுடைய நலனை வைத்து அந்த சிக்கல்களை பார்க்கிறோம். எனவே நமக்கும் அவர்களுக்கும் ஒரு மலைக்கும் மடுவிற்குமான வேறுபாடு உண்டு. இருந்துட்டு போட்டோம், நம்ம அதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்க போறோம். இந்த நிலையில மக்களே, அமித்ஷா பேசிய, டெல்லியில் அவர் பேசிய ஒரு பேச்சு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அவர் என்ன சொல்றாரு? பல ஆயிரம் கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து வந்த ஆங்கிலத்தை விரும்புகிறீர்கள், ஆனால் இந்திய மொழிகள் உங்களுக்கு பிடிக்கவில்லை. வளர்ச்சியை பற்றி பேசுங்கள், ஆனால் உங்கள் தவறுகளையும் ஊழல்களையும் மறைக்க இந்திய போராட்டத்தை நடத்துகிறீர்கள் என்றெல்லாம் அவர் சொல்லியிருக்கிறார். அமித்ஷா அவர்களே, பல ஆயிரம் கிலோமீட்டர், நீங்க இன்னும் 1000 கிலோமீட்டர் சொல்றீங்க, பல ஆயிரம் கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து வந்த ஆங்கிலத்தை இந்த நாட்டுக்கு யாரும் ஏத்துக்கல. 200 ஆண்டு கால பிரிட்டிஷ் அரசின் மூலம், கல்வி திட்டத்தின் மூலம் இந்த நாட்டில் திணிக்கப்பட்டதுதான், மறுக்கவில்லை. ஆனால் அதில் ஒரு பயனும் இருக்கிறது. அதே ஆங்கிலத்தை பயன்படுத்தித்தான் இந்த நாட்டு விடுதலைக்கு போராடியவர்கள் இந்த நாட்டு மக்களையே தட்டி எழுப்பினார்கள், இந்தியை வைத்துக் கொண்டு அல்ல. காந்தி ஹரிஜன் பத்திரிகை நடத்தினார், பல விடயங்களை ஆங்கிலத்தில் தான் பேசினார். நேரு தி டிஸ்கவரி ஆஃப் இந்தியா ஆங்கிலத்தில் தான் எழுதினார். அரவிந்த கோஷ், அன்றைக்கு விடுதலை போராட்ட வீரர் அரவிந்த கோஷ், அவர் எழுதிய நியூ லைட்ஸ் ஃபார் வேர்ல்ட் என்கின்ற அந்த புத்தகத்தை, பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தை தகர்க்க வேண்டும் என்பதற்காக எழுதியது ஆங்கிலத்தில் தான் எழுதினார். ஆங்கிலத்தில் தான் எல்லாருமே பேசினார்கள். ஏனென்றால்
அப்பொழுது இருக்கக்கூடிய அந்த மொழி பாகுபாடுகளையும் தாண்டி வெள்ளைக்காரன் விதைத்த அந்த விதையில் வளர்ந்த அந்த பலனையே அவர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு இந்த நாட்டுடைய விடுதலை போராட்டத்தை முன்னின்று எடுத்துச் சென்றார்கள் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். நீங்கள் இந்தியை வைத்துக் கொண்டு என்ன செய்திருக்கிறீர்கள்? இன்றைக்கும் இந்த மொழி மேம்பாடு அடைய வேண்டும் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இந்தி திவாஸ் கொண்டாடுறீங்க. இந்தி தான் இந்தியாவை இணைக்கும்லாம் சொன்னீங்க. இப்படியெல்லாம் நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க. ஆனா ஆங்கிலத்தின் மூலம் நாங்க எவ்வளவு தொலைவு போயிருக்கோன்றதை பாருங்க. இன்னைக்கு உங்களுடைய மகன் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சிலுடைய சேர்மன், அவருக்கு இங்கிலீஷ் தெரியுமா தெரியாது? அதை சொல்லுங்க. ஆம்கே தா பாரத் கே அப்படின்னு நீங்க வளரிட்டீங்க இருங்க, அதை பத்தி கவலை இல்லை. உங்களுடைய மகன் ஐசிசியில் போயிட்டு இந்தியில பேசிட்டு இருக்கிறாரு, அவரு குஜராத்தில பேசிட்டு இருக்கிறாரு, அவரு எதுல பேசிட்டு இருக்கிறாரு? ஏன் இங்கிலீஷ் எது பண்றீங்க? ஏன் இந்திய மொழியில ஒரு மொழியில பேச வேண்டியதானே நீங்க? அதான் வளர விடலையே நீங்க ஒரு மொழியையும். இந்தியை வச்சு எல்லா மொழியும் அழிச்சிங்க தானே. அதான் நீங்க வட மாநிலங்களில் கூட எதிர்ப்பாக உருவாகி இருக்கிறது. இப்ப அவர்கள் அழிந்து போன தங்களுடைய தாய்மொழியை தேடி எடுத்து பேச வேண்டும், பயில வேண்டும், அதில் இருக்கக்கூடிய இலக்கியங்களை கண்டறிய வேண்டும், இலக்கியங்களை படைக்க வேண்டும், அந்த மொழிகளுக்கெல்லாம் நான் எடுத்துரை கொடுக்க வேண்டும் அப்படின்னு போராட ஆரம்பிச்சிட்டாங்களே. எனவே உங்களுடைய பழமைவாதத்தை உங்களுடைய தலைக்குள் இருக்கக்கூடிய மூளையோடு நீங்கள் நிறுத்திக் கொள்ளுங்கள், வெளியில சொல்ல வேண்டாம். இன்றைக்கு ஆங்கிலத்தில் படித்துவிட்டு நான் ஜெர்மனியில் கூட போயிட்டு ஆராய்ச்சி பண்ணலாம். ஜெர்மனியில் வாடுவதற்கு நான் ஜெர்மன் கற்க வேண்டுமே ஒழிய அங்கே போயிட்டு ஆராய்ச்சி செய்வதற்கு நான் ஜெர்மன் கற்க வேண்டாம். இப்படிதான் இருக்குது ஆங்கிலத்தினுடைய ஸ்டேட்டஸ். அது முதல்ல புரிஞ்சுக்கங்க. ஐநாவில் இருக்கக்கூடிய 5 மொழிகளில் ஒரு மொழி அது. எனவே இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தாய்மொழிகளில் தான் எல்லா கல்வியும் பயிற்றுவிக்கப்பட வேண்டும் என்று சொல்வீர்களா நீங்கள்? என்ஜினியரிங்லையும் டாக்டரையும் தமிழ்ல கொண்டு வரணும், நாங்க வந்து பண்ணுவோம், அதெல்லாம் நீங்க புடுங்கவே வேண்டாம். அமித்ஷா அவர்களே, நீங்க எதையும் செய்ய வேண்டாம். நாங்க முன்னெடுத்த சித்த வைத்தியத்திற்கு முதல்ல அங்கீகாரம் கொடுத்து அவங்களோட ஆயுஷ் மினிஸ்ட்ரி இங்க அந்த கொரோனா பரவலை கட்டுப்படுத்திய மிகப்பெரிய சாதனை புரிந்த சித்த வைத்தியத்துக்கு உங்களுடைய நீங்க அதிகாரம் கொடுக்கல. நீங்க வந்துட்டு அங்கீகாரம் கொடுக்கல. நீங்க தமிழ் அங்கீகரிக்க போறீங்களா? நான் கேட்கிறேன். நீங்க தமிழ்நாட்டுடைய மூளை அண்ணாமலை அளவுக்கு மூளையா இருக்குன்னு நினைக்காதீங்க. நீங்க நான் ஏதோ அண்ணாமலையை தப்பா பேசல. அந்த பிஜேபி கொள்கை வழிபட்டு அவர் சிந்தனையை அற்ற மனிதராகி விட்டார். அதனால நான் சொல்ல வரேன். அப்ப இதே இந்த கொரோனா அப்போ வந்துட்டு நாங்க ஒரு சித்த வைத்திய இதை ஒன்றத்தை நாங்க குடிச்சோம், ஆடதோட மணப்பாகு அப்படின்ற ஒரு மருந்து. நானோ என் மனைவியோ தூக்கம் நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் போயிட்டு வந்தோம் அப்படின்னோம்னா அதை வந்துட்டு ஆளுக்கு ஒரு ஸ்பூன் குடிச்சிருவோம். சரியா போச்சு. உள்ள இருக்கிற கிருமி எல்லாம் சாவடிச்சிடும், உள்ள போனதெல்லாம் செத்து போயிடும். அவ்வளோதான். ஒரு ஸ்பூன் தான். இல்லை அலோபதி, இல்லை இது ஹோமியோபதி மாத்திரை, இவ்வளவுதான். ஏதாவது இந்தி மாத்திரை இந்தி மருந்துன்னு ஏதாவது இருக்குதா? எங்களுக்கு இருக்குது தமிழ் மருத்துவம்ட்டு, அதான் சித்த மருத்துவம். எங்களுக்கு இன்னும் அதுலேயே பல கிளைகள்லாம் வேற உண்டு. அவ்வளோ தூரம் வளர்ந்தவங்க. அதெல்லாம் உங்ககிட்ட நாங்கள் அங்கீகாரம் தேடிக்கிட்டு இருக்கணும் போல. நீங்கள் சொல்கிறீங்க தமிழ்லேயே இன்ஜினியரிங், தமிழ்லேயே ஆய்வு வரைக்கும் கொண்டு போக வேண்டும்ன்றதுக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய தமிழ் தேசியவாதிகள் நாங்கள். நீங்கள் சும்மா திமுக அதிமுகவையே உரசிக்கிட்டு இருக்காதீங்க. அவங்க தான் தப்பாக இருக்கிறாங்க. அப்புறம் ஏன் கூட்டணி போடுறதுக்கு அவங்களோட முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க? அவங்க தான் ஊழல் பண்ணுறாங்களே. எதுக்கு அந்த ஊழல்வாதி அப்படின்னு சொல்கிறவருக்கு காயின் அனுப்பும் போது உங்களுடைய பாதுகாப்பு அமைச்சரை அனுப்பி வச்சுங்க. ஏன்? ஓட்டுக்கு உறவு வேணும், ஐடியாலஜிக்கு மொழியே வேண்டாம். இது எப்படி இருக்குது உங்க கதை? எனவே எங்ககிட்ட நீங்க வந்துட்டு பேசாதீங்க. அப்புறம் மொழியின் பெயரால் நாட்டையே துண்டாட நினைக்கின்றார்களா? மொழியின் பெயரால் இந்த நாட்டினுடைய மொழிகளை அழித்த பாதகமான பாவத்தை செய்த கட்சி நீங்களும் காங்கிரசும் சேர்த்தே சொல்றேன். இந்தி மொழியை திணித்ததன் மூலம் காங்கிரசும் பாஜகவும் இந்த நாட்டிற்கு பெரும் தீங்கு இழைத்து விட்டன, பாவத்தை செய்து விட்டன. இதுதான் உண்மை. எனவே அமித்ஷா அவர்களே, நீங்கள் இதெல்லாம் வந்துட்டு பேசாதீங்க. அடுத்தபடியா நம்ம திடீர் புத்திசாலி அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்கள், நிதியமைச்சர், ரொம்ப ரொம்ப ஒரு நகைச்சுவைக்கு நம்மளுக்கு கவுண்டமணி, செந்தில், வடிவேலு, நிர்மலா சீதாராமன் அப்படின்ற அளவுக்கு அந்த அம்மா பேசுறாங்க. அவங்க சொல்றாங்க, உணர்வுகளை தூண்டும் வகையில் அரசியல் செய்கின்றனர். உணர்வுன்றது என்னது? கான்சியஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட். They are conscious of their mother tongue, culture, civilization and heritage. அது என்ன தப்பு? அப்போ நீங்க பாரத் மாதாக்கு ஜெய் அப்படின்றீங்களா? அது உணர்வு அற்றதா? அது வெற்று முடக்கமா? அது அங்க மட்டும் உணர்வு இருக்கலாம், தமிழ் வாழ்க்கைன்னு சொல்லக்கூடாதா? நாங்க நீங்க சொல்ல வேணாம், மறுபடியும் சொல்ல வேணாம். நீங்க பார்ப்பன சமூகம், நீங்க இந்த நாட்டில் இருக்க எந்த தேசிய இனத்தோடையும் ஒட்ட மாட்டீங்க, எந்த மொழியும் உங்களுடைய மொழி கிடையாது.
சமக்கிறதும் நீங்க தூக்கி பிடிப்பீங்க. அதுல ஒரு வார்த்தை கூட பேச தெரியாது, ஒன்னுத்தையும் நீங்க புரிஞ்சுக்க முடியாது. புரியுமா உங்களுக்கு? சமக்கிறதும் தெரியுமா? நீங்க தானே அலாட் பண்றீங்க பட்ஜெட்ல, அலாகேஷன். சமக்கிறதுக்கு இவ்வளவு பண்ணீங்களே, நீங்களும் அமித்ஷா ஒரு 2 நிமிஷம் சமக்கிறதுல பேசியிருக்கிறீங்களா? இல்ல மோடியை கூப்பிட்டு சமக்கிறதுல பேசிடுவார் அவரு? இல்ல உங்களுடைய அமைச்சரவையில யாருக்காவது சமஸ்கிருதம் தெரியுமா? ஆயிரக்கணக்கான கோடியை ஒதுக்குறீங்களே. ஆனா நீங்க தான் வந்துட்டு தமிழ்ல ஏதாவது சொல்லிட்டு ஒரு செய்யுள சொல்லிட்டு பொழிப்புரையும் சொல்றீங்க. வாசிச்சுட்டு வந்துட்டு கோனார் தமிழ் உரையை பற்றியே நீங்க பாஸ் பண்ணியிருப்பீங்க போல. நல்லா தெரியுது உங்களுடைய புத்தியினுடைய விசாலத்தன்மையிலிருந்து பார்க்கும்போது. அப்போ உணர்வுகளை தூண்டும் வகையில் அப்படின்னம்னா இந்தியா விடுதலை அப்படின்றத உணர்வை தூண்டிய பிரச்சனை தான். தப்பான அது. மகாத்மா காந்தி ஏன் தமிழை கற்க வேண்டும் அப்படின்னு சொன்னாரு? இந்தியாவை காப்பாற்றுவதற்கு சொல்லியிருக்கிறார் மகாத்மா காந்தி. இதெல்லாம் படிங்க. சும்மா எதுக்கு நீங்க நிதி அமைச்சரா, உங்களுக்கு நிதி தெரியுமா அப்படின்றது அவரு பரகல பிரபாகர் சொன்னதுலேருந்தே புரிஞ்சுக்கலாம், சுப்பிரமணியன் சாமி சொல்றதை புரிஞ்சுக்கலாம், நீங்க போடுற பட்ஜெட்ல இருந்து எல்லாரும் புரிஞ்சுக்கலாம். நீங்க சொல்றீங்க இதெல்லாம். எனவே நாங்கள் தான் நல்லாட்சி புரிந்தோம், ஊழல்களை ஒழித்து தரமான ஆட்சியை தருவோம்னு சொல்றீங்களே, அது டெல்லியில கொடுங்க. முதல்ல யார்கிட்ட இருந்து தேர்தல் நிதி வாங்கணும் அப்படின்றதையே மறைக்கக்கூடிய ஒரு சட்டம் இயற்றி தேர்தல் நிதி வாங்கினவங்க, தேர்தல் பத்திரத்தை வித்தவங்க நீங்க பத்தி ஊழலை பத்தி சொல்றீங்க. இதெல்லாம் சரியா இருக்குதா கொஞ்சமாவது? எல்லாம் ஊழல் செஞ்சவன் எல்லாம் அஜித் பவார்ல இருந்துட்டு, ககன் பூஜ்பால்ல இருந்துட்டு, சுவேந்து அதிகாரியில இருந்துட்டு, இப்ப அஸ்ஸாமுடைய சீஃப் மினிஸ்டர் இருக்கிறவர்ல இருந்துட்டு எல்லாரும் ஊழல் பண்ணிட்டு உங்களோட சேர்ந்து அதை ஜோதியில கரைஞ்சவங்க தான். ஸோ அவங்க மேல இதுக்கு வழக்கெல்லாம் போயிடுச்சு. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? இங்க இருக்கிறது ஊழல் ஆட்சி. ஏன் நீங்க உங்களுடைய ஸ்டேட்ல நல்லாட்சியை கொடுங்க பார்ப்போம். முதல்ல மத்தியிலேயே கொடுங்களா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பிஎம் கேர்ஸ்ல 39,000 கோடி, அதை பத்தி கொஞ்சம் விளக்கம் கொடுங்க பார்ப்போம். நீங்க சொல்றீங்க தமிழ்நாட்டிற்கு நாங்கள் அதுக்கு முன்னாடி வந்துடுற ஒண்ணு தொகுதி மறுவரையறை, அதை திசை திருப்பதற்காக செய்யுது யாரு? தமிழக அரசும் திமுகவும். மற்றபடி அங்க திமுக கூட்டின அந்த மாநாட்டில் வந்த பல்வேறு முதலமைச்சர்களும் சேர்ந்து திசை திருப்புறாங்க. அவங்க இவங்க சொல்றாங்க நாங்க தான் சொல்லிட்டோமே தமிழ்நாட்டுக்கு தொகுதிகள் குறையாதுன்னு உள்துறை அமைச்சர் சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. அவரும் சொல்றாரு தமிழ்நாட்டுக்கு குறையாது, தமிழ்நாட்டுக்கு குறையாது. நான் கேட்கிறோம் தமிழ்நாட்டுக்கு குறையாதுன்னா அப்போ உத்தரப்பிரதேசத்துக்கும் பீகாருக்கும் கூடுமா கூடாதா? அதுக்கு பதிலே இல்லை. தொகுதி மறு வரையறை செய்ய போறீங்க அப்படின்னா அதற்கான பேசிஸ் என்ன, எப்படி நிர்ணயிக்க போது? அந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் எப்படி செய்ய போகுது? இப்படியெல்லாம் பேசிட்டு இருந்தாங்கல்ல குறையாதுன்ட்டு. நிர்மலா சீதாராமன் அந்த பூனைக்குட்டி வெளில வந்துச்சுன்ற மாதிரி அவங்களே அவங்களோட வாயால உண்மையை வளரி இருக்காங்க பாருங்களேன். தொகுதி மறுவரை தொடர்பான கேள்விகளுக்கு பதில் சொல்லும் அதிகாரம் அதற்கான ஆணையத்திடம் மட்டுமே உள்ளது. அப்புறம் அமித்ஷா பேசினாரு, அப்புறம் நீங்க பேசுறீங்க, அதுக்கே மோடி பேசினாரு. தொகுதி மறுவரை சொன்னா கிட்டத்தட்ட 129 இடங்கள் இருக்கக்கூடிய தென் மாநிலங்களினுடைய எண்ணிக்கை, தொகுதிகளினுடைய எண்ணிக்கை 100க்கும் கீழே குறையும்னு மோடி எப்படி சொன்னாரு? சொல்லக்கூடாது இல்ல. டீலிமிட்டேஷன் கமிஷன் தான் அதுக்கு பதில் சொல்லணும்னு சொன்னேன்ல. அப்புறம் நீங்க பேசுறீங்க? அது மட்டும் இல்ல, அதற்கான ஆணையத்துல மட்டுமே உள்ளது, அவர்களிடம் தான் அதை கேட்க வேண்டும். நாங்க யார் அதை அமைக்க போறது? டீலிமிட்டேஷன் கமிஷன் அமைக்க போறது யாரு? நீங்க. அவனுடைய மெம்பர்ஸ் அமைக்க போறது யாரு? நீங்க. அப்பாயின்ட் பண்ண போறது நீங்க. மேலும் தொகுதி வரையறைக்குள் மக்கள் தொகை மட்டுமே அடிப்படை கிடையாது. இதை எப்படி நீங்க சொல்றீங்க? மக்கள் தொகை மட்டுமே வரையறை கிடையாதுன்னா தவிர்த்த வேறு விஷயங்களும் உள்ளன. என்னது? நாங்க பார்த்த வரைக்கும் கிடையாது. அது என்னதுன்னு சொல்லுங்க. ஒரு ஃபோரம்னு சொல்லி ஒரு கூட்டம் போட்டுக்கிட்டு வாய்க்கு வந்தபடி புழுக வேண்டியது. மீண்டும் மீண்டும் சொல்லணும் அண்ட புழுக ஆகாச புழுகெல்லாம் RSS புழுகுக்கு ஈடாகாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? நாங்க வேற என்ன ஃபேக்டர் வரும் சொல்லுங்களேன்? இடம் பத்தி ஃபேக்டர் வருமா? வளர்ச்சியை பத்தி ஃபேக்டர் வருமா? என்ன ஃபேக்டர் நீங்க கொண்டு வருவீங்க? அதை எப்படி பயன்படுத்துவீங்க சொல்லுங்க பார்ப்போம். உங்களால பதில் சொல்ல முடியாது நிர்மலா அவர்களே. ஏன்னா நீங்க சும்மா புளி விட்டு டெல்லிக்கு ஓட்டுவீங்க. உங்களுக்கு தமிழ் எதுக்கு தேவை? புழுவறதுக்கு மட்டும் தமிழ் தேவை. எங்களுக்கு தமிழ் எதுக்கு தேவை? வாழறதுக்கும் வளர்றதுக்கும், எங்களுடைய எதிர்கால சந்ததியினர் வாழ வைக்கிறதுக்கும் எங்களுக்கு தேவை. உங்களுக்கு தமிழ் புழுகிறதுக்கு மட்டும் தான் போறோம். பட்ஜெட்டுக்கு முன்னாடி திருக்குறளை வச்சு ஒரு புழுவ வேண்டியது, இல்லாட்டி தொல்காப்பியத்தை வச்சு ஏதாவது ஒண்ணு இருக்குல்ல, பொழிப்புரையோட எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. ஏகப்பட்ட புத்தகம் வந்திருக்குல்ல, அது புத்தக எக்ஸிபிஷன்ல போயிட்டு ஒரு 4-5 வாங்கிட்டு வாடா அப்படி சொல்லிட வேண்டியது. அது ஏதாவது ஒண்ணு பெரட்டி இதை எடுத்து இதில் அடிக்கலாம். இது ரொம்ப நாளா நடக்கிறது. காங்கிரஸ்காரன் காலத்துல இருந்து நடக்குது. இதெல்லாம் படமொழி, இந்த திருக்குறள் எல்லாம் வச்சு தமிழனை வந்துட்டு மொட்டை அடிக்கிறது ரொம்ப நாளா நடக்குது. இதெல்லாம் விட்டுருங்க, வேண்டாம். இதுக்கு மேல இந்தி இலக்கியம் நீங்க தூக்கி பிடிக்கிறீங்கல்ல, அந்த இந்தி இலக்கியத்துல இருந்து சொல்லுங்களா பார்ப்போம். ஏதாவது இருக்குதான்னு தெரிஞ்சுக்கிறோம். இந்த அம்மா சொல்றாங்க தமிழ்நாட்டுக்கு இந்த வரி பகிர்வு அப்படின்னு வரும்போது எல்லா மாநிலத்திற்கும் அதுக்கு வரக்கூடிய வருவாய்க்கு ஏற்றபடி பகிர்வை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது தப்பா? இவங்க என்ன சொல்றாங்கன்னா, பேசும்போது இந்த செய்தியில வரல, அது சொல்றேன்,
ஒரு மாநிலம் நிறைய வரி கொடுக்குதுன்றதுக்காகவே அதுக்கு நிறைய பகிர்வு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன் ஏன் அவசியம் இல்லை? ஒரு மாநிலம் நிறைய வரி கொடுக்காத, குறைச்சலா கொடுக்குற மாநிலத்துக்கு நிறைய கொடுக்கணும், கொடுக்க கூடாதுன்ற அவசியம் இல்லை. எப்படிடாது? தின்ன தூக்கி தடிராமனுக்கு ஃபுல் டைம் சோறு போடணும் 3 வேளையும், உழைச்சிட்டு வரவனுக்கு 2 வேளை போட்டா போதுமா? என்ன உஞ்ச விருத்தி உன் கதை? ₹1 கொடுக்குறோம், எதுக்கு 29 பைசானா அது சொல்லு. அதுவும் 41 பைசா அது கொடுத்துருக்கணும். அதில் ஒரு 12 பைசா கட் பண்ணிட்டீங்க. செஸ்ன்னு போட்டு அது தனியாக அதுக்கு மத்திய மாநில அரசு பங்கு தர வேணாம்னு சொல்லிட்டு அதை அமுக்குனீங்க. அதுதான் உங்களுடைய கிரிமினல் புத்தியில ஒழிச்சது. அது பல மாநிலங்களில் உங்களுடைய ஆட்சியில் இருக்கிறதுனால அவங்க பேசாத இருப்பாங்க. ஏன்னா அவங்க எதையும் செய்ய போறது இல்லை, கலவரம் பண்றதை தவிர வேற எதுவும் தெரியாது உங்களுக்கு ஆட்சின்னு. ஆனா இங்க அப்படி இல்லையா? இங்க ஒன்னொன்னுக்கு பதில் சொல்லி ஆகணுமே இல்லையா? அப்ப இவங்க கேட்கறாங்க எங்களுக்கு கூடன்றாங்க. ஊழல் நடக்குது, ஊழல் நடக்காத இடமே கிடையாது. அங்கீங்கனாதபடி எங்க நீக்கப்பட நடந்திருக்கிற ஊழல் தான் இந்தியாவுடைய அரசியலை இயக்குது அப்படின்றதான் உங்களை பார்த்தே தெரியுமே. இந்த ஒரு ஜட்ஜி வீட்டுல கத்தையா எடுத்திருக்கிறாங்க. இதெல்லாம் என்னது? சகஜம். அங்கேயே இருக்கும்போது வேற எங்க தான் இருக்காது ஊழல்? அங்கேயே இவ்வளவு கேஸ் இருக்கும்போது வேற எங்க தான் இருக்காது கேஸ்? உங்களுடைய இடி தான் தோண்டி தோண்டி கேஸ் போடுது. ஆனா கேஸுக்கு ஆதாரத்தை மட்டும் அது கண்டுபிடிக்கவே முடியல. சிபிஐயாலும் கண்டுபிடிக்க முடியல. எந்த போஃபோர்ஸ் பேரங்கி வேற ஊழலை மறுபடியும் ஓபன் பண்றேன்னு சொல்றீங்களா? ஓபன் பண்ணி கொண்டாந்துருங்க பார்ப்போம். ஒன்றும் பண்ண முடியாது உங்களால. ஏன்னா நீங்க வந்துட்டு ஊழலுக்கு எதிராளி கிடையாது, பங்குதாரர். அதனால அதெல்லாம் விட்டுடுங்க. அதனால அதை பத்தி பேசாதீங்க. நாங்க சொல்றது என்னன்னா, தமிழ்நாட்டுக்கு நாங்க ஏகப்பட்ட திட்டங்களை செஞ்சோம். என்னது? பிரதமர் மந்திரி, அதாவது ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் 1.70 கோடி வங்கி கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளன. இவற்றில் 58% பெண்கள் பெயரில் தொடங்கப்பட்டவை. ஏன் அவங்களுக்கெல்லாம் ஓட்டு போடல? உங்களுக்கு ஜன்தன் திட்டத்தில் கணக்கு தொடங்கிட்டீங்க, மினிமம் பேலன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து பணத்தை பிடிக்கிட்டான் பேங்க். அடுத்தபடியா பிரதமர் மந்திரி ஆவாஸ் யோஜனா 12 லட்சம் வீடுகளும், தூய்மை இந்தியா திட்டத்தின் மூலம் 59 லட்சம் கழிப்பறைகளும் கட்டப்பட்டுள்ளன. உங்களுக்கு வெக்கமா இல்ல? கழிப்பறை கட்டுறது இது வந்துட்டு ஒரு ஒன்றிய அரசு பேசுற விடயமா? அது ஃபண்டை சரியா நீங்க அலாட் பண்ணிட்டீங்கன்னா அந்த திட்டத்தின் கீழ் அது வந்துட்டு அங்க இருக்கிற உள்ளூர் செஞ்சுட்டு போகுது, உள்ளாட்சி செஞ்சுட்டு போகுது. கக்கூஸ் கட்டின நாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு பெருமைப்படக்கூடிய ஒரே ஆட்சி மோடி ஆட்சி தான். சரி, நீங்க அதுக்கு எவ்வளவு கொடுத்தீங்க? அதுல கட்ட முடியுமா? நீங்க சொல்றீங்களே பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா, அந்த ஆவாஸ் யோஜனான் கீழ் வீடு கட்டிட முடியுமா? ஒன்றிய அரசு மட்டுமே ஒதுக்கக்கூடிய நிதி, அந்த நிதி யாருது அது அப்புறம் பார்த்துக்கிறோம். அதை கொடுக்குற நிதியில பண்ணிட முடியுமா? 2 சேர்த்து ஒரு 2.25 லட்சம் 3 லட்சத்துக்கு அந்த வீடு. முக்கால்வாசி பணம் மாநில அரசுது. உங்களது 80,000மோ 88,000மோ இவ்வளவுதான் உங்க பங்கு. அதுல வீடு கட்டிட முடியுமா? டாய்லெட் கூட கட்ட முடியாது. ஆனா இங்க வந்துட்டு பெருமை பீத்திக்கிற. ஏன் தமிழ்நாடு ஓட்டு போடலன்னு தெரியுதா? மற்ற இடங்கள் எல்லாம் இவிஎம் வச்சு ஓட்டு போட்டுக்கிட்டீங்க. தமிழ்நாட்டில் அது நடக்கல. ஏன்னா நாங்க 17C ஃபார்மை தூக்கி ஏற்றி விட்டுட்டோம். இவ்வளவு ஓட்டு இங்க போலாச்சு அப்படின்றத கணக்குல பண்ணிட்டோம். அதனால ஆந்திராலையும் ஒரிசாலையும் பண்டிங்கள 13% ஓட்டு அப்படியே ஹைக் பண்ணி விட்டீங்களே, அது இங்க நடக்கல. அதனாலதான் இங்க அதை பண்ண முடிஞ்சுச்சுன்னா இங்க திமுக காலி, அண்ணாமலை தான் முதலமைச்சர். எங்களுக்கு எல்லாம் தெரியும். இவிஎம் இருக்கிற வரைக்கும் உங்களை அசைக்க கூட முடியாது, ஆட்ட கூட முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க தான். ஆனா ஒண்ணு, நீங்க அயோக்கியர்கள் என்பதை மட்டும் உங்களால மறைக்க முடியாது. ஏன்னா அந்த இடத்துல இவிஎம் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அயோக்கியத்தனம் தான். ரைட்டுங்களா? அப்புறம் சொல்றாங்க உஜ்வாலா திட்டத்தின் கீழ் 41 லட்சம் சமையல் கேஸ் சிலிண்டர்கள் வழங்கப்பட்டிருக்கன. சிலிண்டரை வழங்கிட்ட கேஸ் வாங்கினாங்களா? அவங்க சிலிண்டரை இலவசமா கொடுத்துருக்கீங்க, ஒத்துக்கிறேன். அதுக்கு நிறைய பேர் வந்துட்டு கேஸ் மானியத்தை விட்டு கொடுத்தாங்க. அதில் வந்து பணத்திலேயே நாங்கள் இதை பண்ணிட்டோம்னு பிரதமரே சொன்னார். அதற்காக தனி ஒதுக்கீடுலாம் செய்யல. கார்பரேட்டாக அதுக்கெல்லாம் ஒதுக்கீடு பண்ணுறதுக்கு நான் கேட்கறது என்னன்னா, நீங்கள் சிலிண்டரை கொடுத்தீங்களா, கேஸ் அடுப்பு கொடுத்தீங்களா, கனெக்ஷனை கொடுத்தீங்களா, அவங்க சிலிண்டர் வாங்கினாங்களா? நாங்கள் 1100 ரூபாய் வாங்கும்போது அவங்க 900 ரூபாய்க்கு அவங்களுக்கு கொடுத்தீங்க. வாங்க முடியுமா மாசத்துக்கு ஒரு சிலிண்டரு? முடியாது. இதான் 83 கோடி பேர் வந்துட்டு ரேஷன் கார்டில் வாடுறான். அவன் எங்க சிலிண்டர் வாங்குவான்? அடுத்தபடியா சொல்றாங்க ஆயுஷ்மான் திட்டத்தின் கீழ் 79 லட்சம் பேருக்கு 5 லட்சம் மதிப்பிலான மருத்துவ காப்பீடு வழங்கப்பட்டுள்ளது. எவ்வளவு பேர் தமிழ்நாட்டில் வாங்கினாங்க சொல்லுங்களேன். எல்லாமே கார்பரேட் இன்சூரன்ஸ் கம்பெனிகளுக்கான கனவு திட்டங்கள். அவங்களுக்கு எங்க சார்பா பிரீமியத்தை கொடுத்துட்டு அந்த ஒதுக்கீடு செய்யற பணத்தையும் அவங்க அப்படியே சுவாகப்பட்டு போய்கிட்டே இருந்தாங்க. இப்பெல்லாம் எந்த ஆஸ்பத்திரிக்கு வேணாலும் போறங்க, எவ்வளவு இன்சூரன்ஸ் வச்சிருக்கிறீங்க? ஒரு 5 லட்சத்துக்கு இருக்குதுங்க. அப்புறம் ஆஸ்பத்திரி 12 லட்சத்துக்கு பில்லு வரும். இன்சூரன்ஸ்லையும் பிடுங்குவாங்க, ஆஸ்பத்திரியும் பிடுங்குவாங்க, எல்லாத்தையும் ஃபெசிலிட்டேட் பண்ணிட்டு நாங்க உங்களுக்கு நல்லது பண்ணியிருக்கோம் அப்படின்னோம்னா நாங்க கேட்கறது என்ன? நல்ல பப்ளிக் ஹெல்த் சிஸ்டம், எஃபெக்டிவ் ஹெல்த் சிஸ்டம். போன கொரோனா அப்ப
உங்களுடைய குஜராத் மாநிலத்தினுடைய நீதிபதி சொன்னாரு, இந்த உலகத்திலேயே ஒஸ்ட் மெடிக்கல் சிஸ்டம் எங்க இருக்குன்னா அது குஜராத்ல தான். இதை விட ஒஸ்ட் பார்க்க முடியாதுன்னாரு. அவருக்கு அதற்கான காரணங்களை சொன்னாரு. நான் அதை சொல்ல விரும்பல. அவ்வளவு மோசமான ஒரு நிலை. அப்படியே வராண்டாலாம் படுத்து கிடந்தாங்க, வெளியில எல்லாம் படுத்து கிடந்தாங்க. அங்க இதுல கொண்டு வந்தாங்களே அந்த ஆம்புலன்ஸ், அதுலயே வச்சு கேஸ் இது பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கான ஆக்சிஜன் ஒன்று வெளில போயிட்டு வாங்கிட்டு வான்னு சொன்னாங்க. இந்த தமிழ்நாட்டில் அப்படி ஒரு பிரச்சனை இருந்துச்சு. பாதி சுமையை சித்த வைத்தியம் எடுத்துக்கிச்சு, மீதி சுமையை மருத்துவம் எடுத்துக்கிச்சு. ஏன்? இங்கே மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருந்துச்சு. எனவே உங்களுடைய புழுகு மூட்டை எல்லாத்தையும் நாங்கள் உடச்சிக்கிட்டு தான் இருப்போம். தமிழகத்தில் 4100 கிலோமீட்டருக்கு தேசிய நெடுஞ்சாலைகள் அமைக்கப்பட்டன. யாருக்காக தேசிய நெடுஞ்சாலை போட்டீங்க? 4 வழி பாதையில் வந்துட்டு பஸ் ஓட்டுறதுக்கா? ஒரு ஊருக்கும் போயிட்டு வெளில வரதுக்கு தான் பஸ் சேவை. இந்த சேவை எதுக்கு? நீங்க பண்ண கேஸ் எக்கானமின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கேஸை கொண்டு போகக்கூடிய அந்த பெரிய பெரிய ட்ரக்ஸ், அதுங்க போறதுக்காக தான் அந்த 3 வழிச்சாலை 4 வழிச்சாலை எல்லாம். ஏன்னா அதுங்களால இப்படி திரும்பலாம் முடியாது. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் ரோடு எக்ஸ்பான்ஷன். நமக்காகலாம் கிடையவே கிடையாதுங்க. மோடியினுடைய மூளையை பத்தி தெரிஞ்சுக்கணும். அது கார்பரேட்டால் செய்யப்பட்டது. ஒன்னு செய்யறாருன்னா அது கார்பரேட்டுக்காக. ரயில் 1303 கிலோமீட்டருக்கு விடப்பட்டதான். எவ்வளவு காலத்துக்கு? 10 ஆண்டு காலத்துல. அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு ஆச்சு? 130 கிலோமீட்டர். என்னது இது? எங்களுக்கு நீங்க ஒதுக்கிற ₹1 ஒதுக்கி இருக்கிறீங்களா ரயில் திட்டத்துக்கு? அதெல்லாம் எந்த மாநிலத்தை சேர்ந்தது? தமிழ்நாடு தான் சேர்ந்தது. எப்படி பழி வாங்கினீங்க நீங்க? 2242 கிலோமீட்டர் ரயில் பாதைகள் மின்மயமாக்கப்பட்டுள்ளன. இதே மோடி ஒரு வாஜ்பாய் ஆட்சியிலையும் அதுக்கு முன்னாடி அதுக்கு பிறகு மன்மோகன் சிங் ஆட்சியிலையும் தமிழ்நாட்டில் அந்த மின்சார ரயில் கட்டமைப்பு எவ்வளவு தூரம் பெருகிச்சு அப்படின்றதுன்னா, அப்போ பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அமைச்சர்களாக இருந்த ஏகே மூர்த்தி, வேலு ஆகியவர்கள் அமைச்சர்களாக இருந்து பார்த்தா தமிழ்நாட்டுக்கு எல்லாமே அகல ரயில் பாதையாக மாறிச்சு. ஏன்னா எங்க மினிஸ்டர் அங்க இருந்தாரு. இல்லாட்டி ஒன்றும் வராது. இல்லாட்டி ₹1 ஒதுக்கீடு பண்றீங்களா? அதான் நடந்திருக்கும். அதனால கிரெடிட் கோஸ் ஒன்ஸ் அகைன் டு தமிழ்நாடு, நாட் டு யூ. எனவே சேலம், நெய்வேலி, வேலூரில் உடான் திட்டத்தின் கீழ் புதிய விமான நிலையங்கள் கட்டப்பட்டுள்ளன. நம்ம ஏழை எளிய மக்கள்லாம் உடான்ல தான் நாங்கள் பயணம் பண்ண போறோம். போட்டுக்க நீ. இப்போ கூட ராமேஸ்வரத்துக்கு பயணம். எதுக்கு? அப்படியே மெட்ராஸில் இருக்குன்னு மெட்ராஸில் இருக்கணுன்னே நீங்கள் போய்ட்டு சாமி கும்பிடணும். சாமி கும்பிட்றத வீடியோ எடுத்து போடணும். நைட்டே வந்துட்டு டெல்லிக்கு திரும்பிடணும். உங்களுடைய அந்த டிராமா போடுறதுக்கு தானே வந்தார்ல மோடி விவேகானந்தர் பாறைக்கு. அங்கே ஒரு டிராமா போட்டார்ல, ஒரு 3 நாள் டிராமாவை அப்படியே போத்திட்டு அப்படியே உட்காந்துருப்பாரு. அவர் விவேகானந்தர் ஆகிட்டார். அவர் ஓவர் நைட்டு ஒன்றும் ஆகலை. எல்லாம் பொலிட்டிக்கல் மைலேஜ் எடுத்து தமிழ்நாட்டை ஏமாத்த பார்த்தீங்க, நடக்கலை. 8 கூட்டமும் பேசி, தியானமும் பேசி, வேல் எடுத்து மயில் எடுத்து எல்லாம் போய் ஒன்றும் தரல. இவ்வளோதான் உங்களுடைய. ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு புத்தி இருக்குது. இது இல்லாத அவங்க சொல்றாங்க 63,246 கோடியில் செயல்படுத்தப்படுகிறது. இது மெட்ரோ ரயில் 2வது ரயில் திட்டம். அதுல என்னது 60% எங்க பங்கு. உங்க பங்குன்றாங்கட. ஏது அந்த பணம்னு கேட்குறேன். எங்ககிட்ட இருந்து வந்து வரி பணம் தானே. நீங்க என்ன உலக வங்கியில வாங்கி எங்களுக்கு கொடுக்குற மாதிரி பேசுறீங்க? 40% தமிழ்நாடு அரசு கொடுக்க போகுது, 60% தமிழ்நாடு கொடுத்தது. எவ்வளவு தானே. எல்லாம் இருக்கு. 26 தேர்தலில் ஊறின்னு உரிப்போம். எனவே அயோக்கியத்தனம் கடைஞ்செடுத்த அயோக்கியத்தனம், அவ்வளவுதான். எனவே நீங்க பாத்தீங்க அப்படின்னம்னா, எலக்ட்ரானிக் குஜராத்தில் தமிழகத்தில் எலக்ட்ரானிக் பொருட்களை உற்பத்தி செய்யும் மையங்களுக்கு தொடங்க 1100 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. எதுக்கு? அது வெளிநாட்டு முதலீடு. அவங்க வந்து பண்ணிட்டு போறாங்க. எதுக்கு ஒதுக்கீடு பண்ணீங்க? மானியமா கொடுக்கறதுக்கு. எதுக்கு மானியம்? அவன் வரப்போறான், பொருட்களை உற்பத்தி பண்ண போறான், விற்க போறான், லாபம் வரப்போகுது, வரி கட்ட வேணான்ட்டு இங்க இருக்கிற அரசே மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போடும். அதுக்கப்புறம் எதுக்கு அவனுக்கு மானியம் வர கொடுக்குறீங்க? ஊரா விட்டு என் பொண்டாட்டி கையன்னு மக்கள் கிட்ட இருந்து வர பணத்தை வாங்கி கார்பரேட்டுக்கு கொடுக்கறதா? இப்படிதான் குஜராத்துக்கு இங்கேருந்து ஓட்டிக்கிட்டு போன ஒரு கம்பெனியை நீங்க எவ்வளவு கொடுத்தீங்க? அந்த கம்பெனியினுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவோ அதை போல 3 மடங்கு பணத்தை நீங்களும் குஜராத் அரசும் மானியமா கொடுத்தீங்க. கேட்டா வேலை வாய்ப்பை உருவாக்குவாங்கன்ட்டு ஒரு அமெரிக்க கம்பெனிக்கு. என்ன நிர்மலா சீதாராமன் அவர்களே, இந்த நாட்டிற்கும் தமிழ்நாட்டிற்கும் நீங்கள் செய்து வரும் மோசடிகளை அம்பலப்படுத்தினால் நீங்க நினைக்கிறீங்க அதெல்லாம் மக்களுக்கு தெரியாதுன்னு. ஏன்? உங்களுக்கு என்ன தைரியம் தெரியுங்களா? இவிஎம் இருக்குது, தேர்தல் ஆணையம் இருக்குது, ஊடகங்கள்லாம் உங்க கையில் இருக்குது. இதுதான் 3. ஆனா மக்கள் உங்க கையில இல்லை. இருக்கிற அஸ்திரத்திலேயே பெரிய அஸ்திரம் அதுதான். எனவே அதுக்கு என்னைக்கு கோபம் வருதோ அன்னைக்கு நீங்க தீர்த்தீங்க. அன்னைக்கு தான் அந்த நாட்டில் ஜனநாயகம் மலரும். அது வரைக்கும் நீங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருங்க. மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.